ஸ்ரீமாத்ரே நமஹா. நேத்திக்கு சக்தி சேனா சமன்விதான்னு முடித்தோம். அம்பாளின் சக்தி சேனைகள் படைகள் யார் யாருக்கு என்ன பண்ணினா அப்படிங்கிறத பார்ப்போம். இன்னித்து நாம முழுக்க அதை சுற்றியே இருக்கிறது தான். இதுக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ரீகேப். அம்பாளுடைய ஸ்வரூப வர்ணனையை பார்த்துன்னு வந்தோம். கேசத்தில் ஆரம்பித்து பாதம் வரைக்கும் அழகான வர்ணனைகள் வந்தது. அதில் விசேஷமாக அம்பாளின் கழுத்துக்கு கீழே சொல்லிட்டு வரும்பொழுது மார்பு இடுப்பு எல்லாம் வந்தது. கைகளில் என்ன வச்சுருக்கா அப்படிங்கிறது வரல. ஏன்னா இதற்கு முன்னாடியே வாக்தேவதைகள் அம்பாளை பற்றி பாட ஆரம்பிக்கும் போதே ரெண்டாவது ஸ்லோகத்தில் இரண்டாவது பாகத்திலேயே ஆரம்பிச்சிடுறான். ராகஸ்வரூப பாஷாட்யா குரோதாகாராங்குஷோஜ்வலா மனோரூபேக்ஷு கோதண்டா பஞ்சத்தன் மாத்திர சாயகா அப்படின்னு இதெல்லாம் தாண்டி தான் கேசாதிபாத வர்ணனையே போகிறது. இந்த 2 லைன்லையே இதில் 4 விஷயங்கள் அடங்கியிருக்கு. இந்த 4ம் அம்பாளின் திருக்கரங்கள். அதில் அம்பாள் என்னென்ன வச்சுன்னு இருக்காங்கிறத முன்னாடி பார்த்தோம். இப்போ எதுக்கு இதை ரீகால் பண்ண வேண்டி வருதுன்னா, இந்த 4மே அம்பாளுடைய சக்தி சேனை, அம்பாளுடைய படைத்தலைவிகளாக, அம்பாளுடைய உபாங்க தேவதைகளாக இவா 4 பேர் இருக்கா. பாசங்கிற பாச கயிற்றிலிருந்து அதனுடைய ரிலேட்டட் தேவதையாக இருக்கப்பட்டவள் அஸ்வாரூடா. அங்குச்சத்தின் வடிவத்திலிருந்து உத்பவித்தவளாக சம்பத்கரி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு தேவதை. அதற்கடுத்து மனோ ரூபே இக்ஷுகோதண்டா கரும்பு வில் மதுரமாக கேட்க நம்ம மனசையே கரைக்கக்கூடிய சங்கீதத்திற்கு அதிபதியாக இருக்கக்கூடிய சியாமளாதேவி. கோதண்டத்திலேருந்து உத்பவித்தவள் சியாமளாதேவி. அடுத்தது பஞ்சதன் மாத்திர சாயகா, 5 குணங்கள், சப்தஸ்பர்ஷ ரூப ரசகந்தம்னு அந்த குணங்களின் ஸ்வரூபமான அதிதேவதையாக புறப்பட்டவள். பஞ்சபானங்களிலிருந்து உத்பவித்தவள் வாராகி எனப்படும் தண்டநாதா தேவி. இந்த 4 கைகளில் இருக்கக்கூடிய 4 விசேஷமான ஆயுதங்களிலிருந்து 4 தேவதைகள் தோன்றியிருக்கா. இந்த 4க்கும் என்ன விசேஷம்னா, போருக்கு போகக்கூடிய ரத கஜ துரக பதாதின்னு சொல்கிறது. ரதம் தேர்ப்படை, கஜ யானைப்படை, துரகம் அஸ்வம் குதிரைப்படை, பதாதி அப்படிங்கிறது காலாட்படை 4 சொல்கிறோம். இந்த 4 தேவதைகளை பார்த்தோம்னாக்கா, பாசத்திலிருந்து வந்தவள் அஸ்வாரூடா. பாசங்கிற கயிற்றை கொண்டு தானே அஸ்வத்தை கண்ட்ரோல் பண்ண முடியும். அங்குச்சத்திலிருந்து வந்தவள் சம்பத்கரி. இவள் யானையின் மேலே உட்கார்ந்துருக்கா, யானைப்படை தலைவியாக இருக்கா. அங்குச்சம்தான் யானையை கண்ட்ரோல் பண்ணக்கூடியது. யானையை சரியான வழியில் நடத்தக்கூடிய ஒரு ஆயுதம் அங்குச்சம். அதிலிருந்து வந்தவளாக சம்பத்கரி இருக்கா. 3வதா தேர்ப்படை வந்தவள் சியாமளா. இவள் கேய சக்கர ரதம் அப்படிங்கிற ரதத்தில் இருக்கா. அம்பாளின் ரைட் ஹேண்ட் மந்திரி. மந்திரினியாக இருக்கப்பட்டவள் சியாமளா. எந்த அளவுக்கு மந்திரினாக்கா, இந்த பூபாரத்தை ராஜ்யபாரத்தையே அவகிட்ட ஒப்படைக்கிற அளவுக்கு, நீயே இதை மேனேஜ் பண்ணுமா அப்படிங்கிற அளவுக்கு அவகிட்ட கொடுக்குறாங்கிறத பின்னால் பார்க்கலாம். சியாமளா தேர்ப்படை தலைவியாக இருக்கா. கேயம்னாக்கா பாட்டு. கேய சக்கர ரதம்னு ஏன் பேர் வந்ததுன்னா, அந்த ரதங்கள் அசைஞ்சு போகும்போது இனிமையாக பாட்டு பாடுற மாதிரி இனிமையாக இருக்கும். 4வதாக வந்தவள் பஞ்சபானங்களிலிருந்து வந்தவளான வாராகி. கிரி சக்கர ரதாரூடன்னு சொல்கிறோம். கிரினாக்கா காட்டு பன்றி, வராக முகம், காட்டு பன்றியின் முகம் உள்ளவளாக இருக்காள் இவள். வாராகி போகக்கூடிய தேரானது அவள்தான் ப்ராக்டிக்கலாக இருக்கக்கூடிய படைத்தலைவி. அவள்தான் வழிகாட்டின்னு முன்னாடி கூட்டின்னு போகிறா. தண்டநாதா புரஸ்கிருதா. காலாட்படைகளுக்கு அவளே தலைவி. ரதம் கஜம் துரகம் பதாதி 4ம் வந்தாச்சு. வாராகி எனப்பட்டவள் மிக பெரிய வரப்பிரசாதி. கிரி அப்படின்னா காட்டுப்பன்றியின் வலிமையானது சொல்லுக்கு அடங்காதது. அதற்கு உடல் வலிமையும் இருக்கு. நெஞ்சு உறுதி அசைந்து கொடுக்காமல் நிற்கும். இப்படிப்பட்ட பன்றிகள் சேர்ந்து இருக்கக்கூடிய ரதம். அப்பேற்பட்ட ரதத்தில் இவள் இருக்கா. கிரிச்சக்கர ரதம்னு பேர். மந்திரினி கேய சக்கர ரதம்.
இதற்கு மத்தியில அம்பாள் சாக்ஷாத் லலிதாம்பிகை பண்டாசுரனை அழிப்பதற்காக நடுவில் வராளே, அந்த ரதம் ஸ்ரீசக்கரமே ரதமாக நிர்மாணிக்கப்பட்டு அந்த ஸ்ரீசக்கர ரதத்திலேயே அம்பாள் வரா. அவளை சுற்றி இந்த போர்க்காட்சிகளை கற்பனையில பார்க்கலாம். அம்பாள் நடுவில் ஸ்ரீசக்கர ரதத்துல உட்கார்ந்துருக்கா. அந்த ரதம் எப்படி இருக்கு? 9 அடுக்குகளான அமைய பெற்றிருக்கு. 9 ஆவரணங்கள் இல்லையா ஸ்ரீசக்கரத்துக்கு, அதுதான். அந்த அடுக்குகளில் சுற்றி வர திதிநித்யா தேவிகள், உபாங்க தேவதைகள்னு எல்லாரும் ஆயுதங்களோட அங்கே உட்கார்ந்துருக்கா. அதுக்கு மத்தியில் அம்பாள் லலிதாம்பிகை உட்கார்ந்துருக்கா. அவளை சுற்றி மெயின் படைத்தலைவிகளான மந்திரினி கேயச்சக்கர ரதத்தில் இருக்கா. இவளுடைய ரதம் எப்படி இருக்கு? 7 அடுக்கு கொண்டதாக இருக்கு. அவளுக்கு வழி காமிச்சுட்டு முன்னாடி கிரிச்சக்கர ரதம் 5 அடுக்கு கொண்டது. அவளுக்கு 5 அடுக்கு கொண்ட ரதத்தில் தண்டநாதா வழிகாட்டிண்டு போயின்னு இருக்கா. இவாளுக்கு முன்னாடி குதிரைப்படையும் யானைப்படையுமாக அஸ்வாரூடா குதிரைப்படைக்கு தலைமை தாங்கி கொண்டு, இன்னொரு பக்கம் சம்பத்கரி யானைப்படைக்கு தலைமை தாங்கி கொண்டு அந்த படைத்தளத்தில் இவா எல்லாம் இருக்கா. இந்த விஷயங்கள் எல்லாம் தான் பாக்கி வர நாமாக்கள்ல பார்க்க போறோம். இதன் மொத்தமான சம்மரி இங்கே பார்த்தோம். இப்போ நாம 66லேருந்து 76 பார்ப்போம். சம்பத்கரி சமாரூட சிந்தூர பிரஜ சேவிதா. சிந்துரம் அப்படின்னா யானை, பிரஜம் கூட்டம், சேவிதா சேவிக்கப்பட்டவள். சிந்தூர விரஜ சேவிதா யாரால? சம்பத்கரி. சமாரூட சிந்தூர விரஜ சேவிதா சம்பத்கரி தேவியால் நன்கு கட்டுப்படுத்தப்பட்ட யானை கூட்டத்தால் சேவிக்கப்பட்டவள். 67 அஸ்வாரூடா திஷ்டிதாஸ்வ கோடி கோடி பிராவிருதா. அஸ்வாரூடா அதிஷ்டிதா அஸ்வ கோடி கோடி பி ஆவிருதா. கோடி கோடியான ஆவிருத்தான சூழப்பட்ட அஸ்வன குதிரை. அஸ்வாரூடாவின் தலைமையில் இயக்கப்பட்ட கோடி கோடி குதிரைகளால் சூழப்பட்டவளாக இங்கே அம்பாள் இருக்கா. 68 சக்கரராஜ ரதாரூட சர்வாயுத பரிஷ்கிருதா. ஸ்ரீசக்கர ரதத்தில் ரத ஆரூடா. ரதத்தில் சர்வ ஆயுதங்கள் பரிஷ்கிருதா புடை சூழ விளங்குபவளாக இருக்கா. எல்லா விதமான ஆயுதங்களும் ஆரூட, அதுவே உக்காந்துடுறதுதான். இது எல்லாமே ஆயுதங்கள் இல்லை, ஒவ்வொன்றும் திதிநித்யா தேவதைகள், உபாங்க தேவதைகளாக இருக்கப்பட்டவர்கள். அவளே அம்பாளுடைய ஆயுதங்களாக நிற்கிறா. 9 அடுக்கு தேர் அடுக்குகளில் உட்கார்ந்துருக்கா அவெல்லாம். 69 கேய சக்கர ரதாரூட மந்திரினி பரிசேவிதா. கேய சக்கர ரதத்தில் வரக்கூடிய மந்திரினி எனப்படும் சியாமலா தேவி அவளால் பரிசேவிதா துதிக்கப்பட்டவள். 70 கிரிச்சக்கர ரதாரூட தண்டநாதா புரஸ்கிருதா. பன்றிகளால் இழுக்கப்பட்ட ரதத்தில் அமைந்துள்ள தண்டநாதா எனப்படும் வாராகியால் புரஸ்கிருதா வழிகாட்டப்பட்டவள் அப்படின்னு வருது. 71 ஜுவாலா மாலினி காக்ஷிப்த வன்ஹி பிராகார மத்தியகா. ஜுவாலா மாலினி என்று சொல்லப்படுகிற திதிநித்யா தேவதைகளுள் ஒருவள் இவள். அதாவது திதிநித்யா தேவிகள்னா 15 பேர். 15 பேர்ல ஒருத்தி ஜுவாலா மாலினி. ஜுவாலா மாலினியால் காக்ஷிப்த அமைக்கப்பட்ட வன்ஹி அப்படின்னா நெருப்பு, பிராகாரம்னா கோட்டை, வன்ஹி பிராகாரம் நெருப்பு கோட்டையின் மத்தியகா மத்தியில் இருப்பவள். வஹ்னின்னு இருக்கும் டெக்ஸ்டில், ஆனால் நம்ம இதை வன்ஹி அப்படின்னு தான் சொல்லணும். வன்ஹின்னா நெருப்புன்னு அர்த்தம். 72 பண்ட சைன்ய வதோத்யுக்த சக்தி விக்ரமஹர்ஷிதா. பண்ட சைன்யத்தை அழிப்பதில் உத்யுக்த ஈடுபட்ட விக்ரமன வீரம் சக்தி வீரம் ஹர்ஷிதா மகிழ்ச்சி அடைந்தவள். சக்தி சேனைகளின் வீரத்தை பார்த்து சந்தோஷம் அடைந்திருக்கிறாள் அப்படின்னு இங்கே பொருள் வருது. 73 நித்யா பராக்கிரமாடோப நிரீக்ஷண சமுத்சுகா. நித்யா தேவிகளின் பராக்கிரமத்தை நிரீக்ஷணம்னா உற்று நோக்கி உற்சாகம் அடைந்தாள். 74 பண்டபுத்திர வதோத்யுக்த பாலா விக்ரமநந்திதா. பாலா என்கின்ற குழந்தை தேவியின் வீரத்தை பார்த்து,
விக்ரமனா ஏற்கனவே பார்த்தோம் வீரம். மகிழ்ந்தவளாக உட்கார்ந்துருக்கா. எந்த இடத்துல அவளுடைய வீரம் வெளிப்பட்டது? பண்டபுத்திர உத்யுக்த. பண்டன் என்ன பண்ணுறான், 30 குழந்தைகளை பண்டன் அனுப்புகிறான். அதுகளை அழிப்பதற்கு அம்பாளுடைய திவ்ய சக்திகளோடு சேர்ந்த பாலாதேவி அப்படிங்கிற 9 வயதுள்ள குழந்தைக்கு போருக்கு போகிறான். கன்னி ரதம் இவ்வளோடது. சின்ன ரதத்தில் அந்த குழந்தை உட்கார்ந்துட்டு போய் பண்டபுத்திரர்களிடம் போராடுகிறாள். நிமிஷத்திற்கு நிமிஷம் அப்படியே அதை பார்த்து சந்தோஷப்படக்கூடிய அளவுக்கு அம்பாளோட போர் திறமை இருக்கான் பாலையோடது. இந்த 30 பேரையும் அழித்து விடுகிறாள். அதை பார்த்து அம்பாள் சந்தோஷப்பட்டாள். அவள் அங்கிருந்த குழந்தைகளை அனுப்பினா அம்பாளும் அவர்களோட போர் புரியறதுக்கு இங்கேயும் ஒரு குழந்தைய அனுப்புகிறா. இங்கிருந்து அம்பாளோட ஈக்குவேஷன் தெரியறது. அடுத்த நாமா 75. மந்திரின்யம்பா விரச்சிதா விஷங்கவத தோஷிதா. மந்திரினி என்கின்ற அம்பாள் விஷங்கன் என்று சொல்லக்கூடிய ஒரு அசுரன் இருக்கான். பண்டாசுரன் பரமேஸ்வரனிடம் வாங்கின்ற வரத்தினால அவன் நினைச்ச மாத்திரத்துல தன்னுடைய உடம்பிலிருந்து அசுரர்களை உண்டாக்க முடியும். அந்த வரத்தை உபயோகப்படுத்தி அவன் கிரியேட் பண்ணின 2 பேர் அவனுக்கு ரொம்ப க்ளோஸா இருக்கிறவா. விஷங்கன்கிறவன் ஒருத்தான், விஷுக்ரன்கிறவன் ஒருத்தான். 2 பேர். அவனுடைய வலது கை இடது கை போல இருப்பா. இவாதான் வலது தோளிலிருந்து வந்தவன் விஷுக்ரன், இடது தோளிலிருந்து வந்தவன் விஷங்கன். இங்கே அம்பாளும் அதே மாதிரி தான். அம்பாளோட இடது கையில் கரும்பு வில்லிருந்து வந்தவள் சியாமளாவாகப்பட்ட மந்திரினி. அம்பாளோட வலது கையிலிருந்து வந்தவ வாராகி தண்டநாதா. பண்டாசுரனின் இடது தோளிலிருந்து வந்தவன் விஷங்கன். இங்கேயும் ஈக்குவல்ஸ். இங்கே விஷங்கன் என்பவன் பண்டாசுரனின் மந்திரியாக இருக்கப்பட்டவன். விஷுக்ரன் அவன் சேனாதிபதி. அம்பாளும் மந்திரியையும் படைத்தலைவனுடன் படைத்தலைவியையும் சண்டை போட அனுப்புறா. விஷங்கன் என்கிற மந்திரியை அழிக்க மந்திரினியாகப்பட்ட அம்பாள் அவனை வதம் செய்வதைக் கண்டு தோஷிதா மகிழ்ச்சி அடைந்தவளாக இருக்கிறாள். 76. விஷுக்ர பிராணஹரண வாராகி வீரநந்திதா. விஷுக்ரனின் பிராணனை ஹரணம் பண்ணின அழித்த வாராகி என்ற தண்டநாதாவின் பராக்கிரமத்தை பார்த்து நந்திதா மகிழ்ந்தவளாக உட்கார்ந்துட்டு இருக்கா. படைத்தளத்தில் இந்த மாதிரி காட்சிகள் நடந்துட்டுருக்கு. பண்டனோட படைகள் பயங்கர லாஸாக போயின்னு இருக்கு. எல்லாம் நிறைய பேர் அவள் குழந்தையில அழிஞ்சிட்டா, அவனோட மந்திரிகள்லாம் அழிஞ்சிட்டா. இவன் ஆனாலும் அவன் ஒரே நம்பிக்கையாக இருக்கான். பரமேஸ்வரன்கிட்ட வாங்கின்ற சக்தியினால் நம்மளால் எல்லாமே முடியும் அப்படின்னு நினச்சின்று. இதை அடுத்து பண்டன் என்ன மாயா சக்திகள் எல்லாம் பண்ண போகிறான். அது அம்பாளும் அவளுடைய சக்தி சேனையும் அந்த மாயையை எப்படி செயல் இழக்க வைக்க போகிறாங்கிறத நாளைக்கு வர நாமாக்களில் கண்டினியூ பண்ணுவோம்.